வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோபயோகிராஃபியை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆட்டோனா செல்ஃபு, நம்மளை பற்றி. பயோகிராஃபின்னா வரலாறு. ஒருத்தர் அவருடைய வரலாறு எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம். இது எப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா, ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையை பற்றியோ அவர் அடைஞ்ச ஒரு சாதனை பற்றியோ வெளியில் சொல்லணும், அதை நம்ம எழுதணும்னு நினைக்கும் போது தான் இந்த ஆட்டோபயோகிராஃபின்றது வந்திருக்கும். இந்த ஆட்டோபயோகிராஃபியில் பார்த்திங்கன்னா, அந்த எழுத்தாளர் அவருடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாகவும் சொல்லலாம், இல்லை வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களையோ நிகழ்ச்சிகளோ மட்டுமே கூட சொல்லலாம். இந்த ஆட்டோபயோகிராஃபின்ற வார்த்தையை முதல் உபயோகப்படுத்துது 1809 ராபர்ட் சவுத்தின்றவர் தான். இந்த ஆட்டோபயோகிராஃபி ஒருத்தருடைய வாழ்க்கையை அவர் சொல்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா, அது ஒரு கன்ஃபெஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்பாலஜியாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் ஸ்க்ரூட்டனி, அதாவது தன்னைத்தானே அவங்க ஆய்வு செய்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு அழகாக அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க வெளிப்படுத்துகிற ஒரு டிலைட்ஃபுல் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ வெறும் அவங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத மாத்திரம் எந்த விதமான ரெஃபரன்ஸும் அவருடைய இன்னர் கான்ஃப்ளிக்ஸோ மோட்டிவ்ஸோ, அதாவது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தனக்கு என்ன பாதிப்பு நடந்தது, தன மன உணர்வுலாம் என்ன இருந்ததுன்னெலாம் சொல்லாமல் அந்த நிகழ்வை பற்றி மட்டுமே அவங்க சொன்னாங்கன்னா அது அப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். ஆனால் அதே ஆட்டோபயோகிராஃபி அவருடைய அந்த கேரக்டர், அவருடைய இன்னர் ஸ்ட்ரகிள், அதாவது மன போராட்டம், அவரோட மன உணர்வு, இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி அவரோட மூடு, மோட்டிவ், ஃபேன்சி, எதுக்காக இது செஞ்சார், அவருக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் சொன்னாங்கன்னா அது சப்ஜெக்டிவ் ஆட்டோபயோகிராஃபி. இப்போ முதல் ஆட்டோபயோகிராஃபி நம்ம எதை சொல்கிறோன்னா, சென்ட் அகஸ்டினோட கன்ஃபெஷன்ஸ். இது 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதே மாதிரி கிளாசிக்கல் மிடிவல் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் ஒரு அப்பாலஜியாக, ஒரு கன்ஃபெஷனலாக, அதாவது இதெல்லாம் நடந்ததுன்னு கன்ஃபெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எழுதப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆட்டோபயோகிராஃபின்றது ஒரு பிரபலமான ஒரு ஃபார்மாக வெளிவந்தது. ரெனேசான்ஸ் சமயத்தில் மக்களுக்கு மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை பற்றி எழுதினாங்க. ஜான் பனியனோட கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஜேர்னல்ஸ், டைரிஸ் எல்லாம் எழுதுறது ஒரு பழக்கமாக இருந்ததுனால நிறைய பேர் அவங்களோட மெமோஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மெமோஸ்ன்றது ஒருத்தருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், மெமரிஸ், ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறது தான். ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபரோட ஜீன் ஜாக்குஸ் ரெசோ, இவருடைய கன்ஃபெஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, மற்றவங்களே ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுக்கு தோன்ற அளவுக்கு அருமையாக இது இருக்கும். அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் முக்கியமான ஆட்டோபயோகிராஃபிஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஹியூம், எட்வர்ட் கிப்பன், அப்புறம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நாவல்ஸ் ரொம்ப பிரபலமாக வந்தது. அப்போ நிறைய நாவல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரியே எழுதப்பட்டது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சார்லட் பிராண்டேயோட ஜேன் ஐயர், சார்ல்ஸ் டிக்கன்ஸோட டேவிட் காப்பர்ஃபீல்ட், ஜார்ஜ் எலியட்டோட த மில் ஆன் த ஃப்ளாஸ், வேர்ட்ஸ்வர்த்தோடைய த ப்ரிலூட், இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்தது. இதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா புக்கர் டி வாஷிங்டனோடைய அப் ஃப்ரம் ஸ்லேவரி, ஹெலன் கெல்லரோடைய த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், மாயா ஆஞ்சலோட ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங்ஸ். இப்போ தற்காலத்தில் நிறைய பேர் அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மட்டத்தில் இருக்கிறவங்களும் வேறு வேறு துறைகளில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இது வெறும் ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கக்கூடாது. அந்த எழுத்தாளருடைய வாழ்க்கை, அவருடைய பப்ளிக்கில் அவருக்கு நடந்த பப்ளிக் அச்சீவ்மெண்ட்ஸு, அதோடு அவரோட சாதனைகள், அவரோட உணர்வுகளும் வெளிப்படுத்துகிற மாதிரி, அவரை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது அது வரைக்கும் தெரியாத ஒரு முகத்தை பார்க்குற மாதிரி அமையணும். இது எழுதுறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதணும். அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ சொல்கிற சம்பவங்கள் உண்மையாகவும் இருக்கணும், அது எழுதுகிற நடையும் நல்லா இருக்கணும். அதனால் ஆட்டோபயோகிராஃபிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல உண்மைத்தன்மை இருக்கணும். அந்த உண்மையை நம்ம மாறுபடுத்தி திருச்சியெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் அது எழுதுகிறவருடைய உண்மையான குணம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபியை இதுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். ரெண்டாவது, ரொம்ப தைரியம் இருக்கணும். ஏன்னா அந்த எழுத்தாளர் ரகசியமாகவோ இல்லை சில விஷயத்தை சொல்கிறதுக்கு தயக்கமோ இருக்கக்கூடாது. பெர்னட் ரசலோடைய அந்த 3 வால்யூம் ஆட்டோபயோகிராஃபி இந்த வழியில் வரும். அதே மாதிரி ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒரு சில விஷயங்களில் அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதாவது
சில பர்சனாலிட்டிஸை பற்றி எழுதும் போது அவங்க வந்து கண்டெம்பரரி எவெண்ட்ஸை பற்றி எழுதும் போதும் இருக்கணும். கிபன், நேரு இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த எழுத்தாளர் வந்து தற்பெருமை அடிச்சுக்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதக்கூடாது. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதாவது வந்து அந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து வெறும் செல்ஃப் எஃபேஸ்மெண்ட், நம்மளை பற்றி பிரபலப்படுத்திக்கணுன்றதுக்காக எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு T.E. லாரன்ஸு. அதே மாதிரி தன்னைத்தானே வந்து புகழ்ந்துக்கிறதுக்காகவும் ஆட்டோபயோகிராஃபி எழுதக்கூடாது. அந்த எழுதுகிற நடை வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். அங்கங்கே கொஞ்சம் நகைச்சுவையும் இருந்ததுன்னா படிக்கிறவங்களுக்கு வந்து அவருடைய உண்மைத்தன்மையை வந்து நமக்கு புரியுறதோடு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் படிக்கிறதுல சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ஒரு ஆட்டோபயோகிராஃபருக்கு என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும்னா, இப்போ அவர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையெல்லாம் எழுதி கொடுக்கும்போது இதில் வந்து என்ன ஆகிடும்னா, இப்போ ஏதோ ஒரு சமயத்தில் நடந்த விஷயத்தை இப்போ எழுதின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் எழுதின விஷயத்த அவர் திரும்பி வந்து கொண்டு வரணும். அப்போ அவரோட உணர்வு எப்படி இருந்தது, மனநிலை எப்படி இருந்தது, என்னென்ன பாதிப்புகள் அவர் எழுதுனது, அது ஏன் செஞ்சார், அந்த உள்ளுணர்வுலாம் திருப்பி வந்து அவர் வந்து எப்போ நடந்ததை அவருடைய எழுத்துல திரும்பி கொண்டு வரது ஒரு சேலஞ்சு. இன்னொன்று என்னென்னா, மற்றவங்களையும் பற்றியும் அவர் ஆட்டோபயோகிராஃபியில் எழுதணும் இல்லையா? ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் எழுதும்போது மற்றவங்கள பற்றி எழுதும்போது அவங்கள வந்து தவறான ஒரு பிரதிபலிச்சிடக்கூடாது. தவறான இதில் அவங்க பிரதிபலிச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று என்னென்னா, அந்த எழுதுகிற தன்மை ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சராக இருக்கணும். ஹெட்வர்ட் ஸ்பென்சர்ன்ற 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் என்ன சொல்கிறாருன்னா, பயோகிராஃபியும் சரி ஆட்டோபயோகிராஃபியும் சரி தினசரி எல்லார் வாழ்க்கையிலும் எழுதுறத வந்து அதில் எழுத மாட்டாங்க. தினசரி நம்ம எல்லாருமே அதை செய்ய போகிறோன்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் அது ஒரு பெரிய விஷயமாக அதை சொல்ல போகிறது இல்லை. ஆனால் என்ன ஆகிடும்னா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விடும்போது படிக்கிறவங்க வந்து இவங்களை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையை வாழ்ந்தவங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்குன்றாரு. இன்னொரு ஆட்டோபயோகிராஃபியில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் என்னென்னா, இப்போ அந்த எழுத்தாளர் அவருடைய வாழ்க்கையை தான் எழுதுகிறாரு. அப்போ அவர் மரணம் வரைக்கும் நடந்ததை எழுத முடியாது இல்லையா? அது ஒரு பெரிய ட்ராபேக். ஆனால் டாக்டர் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பயோகிராஃபியோட ஆட்டோபயோகிராஃபி தான் சிறந்தது. ஏன்னா வந்து தன்னை பற்றி தானே எழுதும் போது உண்மைத்தன்மை அதில் வெளியில் வரும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை பற்றின முழு தெளிவும் அறிவும் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதாவது வந்து அவராகவே வந்து சொல்லக்கூடாது, இதை மறைச்சணும்னு நினச்சாலும் ஒழிய. அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஆட்டோபயோகிராஃபி வந்து தானே எழுதும் போது அந்த உண்மைத்தன்மை, அதில் இருக்கிற மோட்டிவ், ஹோப், ஆம்பிஷன், ஏன் சில விஷயங்களை செஞ்சார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்றதும் நமக்கு புரியுது. உங்களுக்கு வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.